Good evening, friends. Motivational speaker Gaur Gopal Das அவர் லிங்க்டின்ல மிக சிறந்த அழகான ஒரு தாட்டை பதிவிட்டிருந்தார். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிலத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். லைஃப் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் மேசிவ் சேஞ்சஸ் ஓவர் நைட். இட்ஸ் அபவுட் டூயிங் தி ஸ்மால் திங்ஸ் ரைட்லி, கன்சிஸ்டன்ட்லி அண்ட் வித் ஹார்ட். This shapes who we become. என்ன அர்த்தம்னாங்க, வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை ஓவர் நைட்டில், ஒரு இரவில் நம்மள்கிட்ட கொண்டு வந்து அதை வெளிப்படுத்துறது கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது. ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள். மிகப்பெரிய மாற்றங்களை ஓவர் நைட்டில் கொண்டு வர்றதுங்கிறது மனித இயல்புகளுக்கு, குணநலன்களுக்கு அப்பாற்பட்டது. அதாவது ஒரு முடியும் அப்படிங்கிற விஷயம் ஒரு வரையறை இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஓவர் நைட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றது. அப்படி இருக்கிறப்போ அப்போ என்ன தாங்க லைஃப் அப்படின்னு கேட்டால், லைஃப்னால் சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்களை, நம்மள்கிட்ட பல குறைகள் இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரிய வருது. ஒன்று ஒன்றா சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து நம்மளை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கிறப்போ 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம கை கொண்டா நம்ம வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க. அது என்னங்க 3 முக்கியமான விஷயம்? உதாரணத்துக்கு, இந்த விஷயத்தில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். செய்கிறப்போ 3 விஷயங்கள். என்ன 3 விஷயங்கள்னால், அந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்ம இந்த விஷயத்தை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் ரெசல்யூஷன், புத்தாண்டு உறுதிமொழி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் அதோட மறந்துடுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி செய்யணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம், ஜிம்முக்கு போக ஆரம்பிப்போம் 2 நாள் புத்தாண்டில், அதோட மறந்துடும். அதுக்கப்புறம் தூக்கம் தான். அப்படி இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி, எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ச்சியான முயற்சி இருக்க வேண்டும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கன்சிஸ்டன்சி, அழகான ஆங்கில வார்த்தை. தொடர்ச்சியான ஒரு அற்புதமான முயற்சிகள் இருக்க வேண்டும். தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சிகள். விடக்கூடாது, சுணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. 2வது, அந்த விஷயத்தை ரைட்டாக செய்யணும். செய்கிற விஷயத்தை ரொம்ப பார்த்து நம்மளை திருத்திக்க முயற்சி பண்ணுறதா முடிவு எடுத்துட்டோம். அப்போ அந்த திருத்தம் கரெக்டாக செய்யணும். அதை நம்ம ஒரு முறைக்கு 2 முறைக்கு பல முறை சரி பார்த்துக்கணும். கரெக்டாக செய்கிறோமான்னு. கரெக்டாக செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். 3வது முக்கியமான விஷயம், நம்ம மனசுலேருந்து செய்யணும். அந்த விஷயம் நம்ம தான் முடிவு பண்ண, நம்மளை மாற்றிக்கணும், அந்த மாற்றம் நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போது நம்ம அதை லவ் பண்ணி அந்த மாற்றத்தை, சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கொண்டு வரணும். இது 3ம் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம், அற்புதமான கருத்து இல்லைங்களா?